இன்று காலை தமிழக ஆளுநர் என் ரவியை சந்தித்து பேசியது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தலைமையில் ஆளுநர் என் ரவியை சந்தித்து மனு அளித்தோம். எங்கள் மனுவில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளோம். மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை. இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என மனுவில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எங்கள் கோரிக்கைகளை கேட்ட ஆளுநர் அவற்றை பரிசீலிப்பதாக கூறினார் என தமிழக வெற்றிக் கழகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக விஜய் கைப்பட எழுதி காலையில் வெளியான கடிதத்தில் அண்மையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் மாநில அளவில் பேசுபொருளானது. அது குறித்து ஆளும் திமுக அரசிடம் வலியுறுத்தினாலும் பெண்கள் பாதுகாப்பிற்கு எந்த பலனும் இல்லை எனும் தொனியில் விஜய் கடிதம் எழுதியிருந்தார். அதன் தொடர்ச்சியாகவே இன்று ஆளுநரை சந்தித்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என தவக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார்.